இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஒரு விடுகதை. ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, சூடு கொடுக்கும் தீயல்ல, பளபளப்பாக இருக்கும் ஆனால் தங்கம் இல்லை, அது என்ன? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட விடையை நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், இல்லை மிடில் சொல்லிடுறேன். ஓகே, இது எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்துகிட்ருக்க வேலை. எல்லாருக்கும் ஒரு கனவு, நம்மளும் வீடு கட்டிட மாட்டோமோ அப்படின்னு. ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நடந்துகிட்ருக்கனால நானும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் டெய்லியும். ஸோ சரி, ஈவினிங் ஆயிடுச்சு, விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் சரி தலை சீவிட்டு முகம் கழுவிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் தலை வாரிட்டு இருந்தேன். நான் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நான் கீழே டேக் பண்ணுறேன், எல்லோரும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எப்பவும் போலயே இந்த ஒரே ஹேர் ஸ்டைல் தான் போட்டாச்சு. இது வாஷிங் மிஷின் நான் போட்டு விட்ருந்தேன், ஆனால் உள்ளே துணியே இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆனால் துணி இருக்குது, மிஷின் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிட்டோம் அப்படின்ட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு போட்டேன். இந்த விட்டமின் சி கார்னியர் இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஆனால் ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோடனே அவங்க மாய்ஸ்சரைசர் போட்டுடணும், கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு முகத்தை இந்த மாதிரி வரட்டுன்னு தேய்க்கக்கூடாது. ஆனால் நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி பண்ணுனா ரொம்ப பிம்பிள்ஸ் அதிகமாயிரும். ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் லோட்டஸோட இந்த மாய்ஸ்சரைசர் தான் எப்போவுமே போடுவேன். ஸோ அதையும் போட்டுக்கிட்டு அடுத்து பான்ஸ் பவுடர் தான். அதையும் நான் எப்போவுமே யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது, வீட்டில் இருக்கனால மினிமலாக இந்த மாதிரி மட்டும்தான் நான் போடுவேன். நான் வெளியே போனால் எப்படி நான் கிளம்புவேன், என்னென்ன போடுவேன் அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ பவுட்ரும் போட்டாச்சு, அந்த மாய்ஸ்சரைசர் இந்த பவுட்ரு மட்டும்தான் போட்டுட்டு ஐலைனரில் தான் வீட்டில் இருக்கப்போ நான் போட்டு வச்சுக்குவேன். ஸோ அதை எடுத்து ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் நான் வைப்பேன். அது வச்சாச்சு. வச்சுட்டு குங்குமம் சந்தனம் அவ்வளோதான். வெளியில் போகிறப்ப மட்டும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. வீட்டில் இருந்தாலே சும்மா இருக்கப்பயே தலை சீவி ரெடியாகி எங்கேயாவது கிளம்பி போகிற மாதிரி தான் வீட்லேயும் இருப்பேன் நான். ஸோ அதையும் முடித்தாச்சு. ஓகே, இப்போ விளக்கு பொருத்திடலாம் அப்படின்ட்டு நான் விளக்கில் அந்த திரியெல்லாம் எடுத்து விட்டு எண்ணெய் தான் ஊற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ விளக்கும் பொருத்தியாச்சு. நான் பூஜை அறையில் 3 விளக்கு வச்சுருக்கேன். ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, ஒரு குத்து விளக்கு, ஒரு அகல் விளக்கு. இந்த வீடியோவில் என்னால் அதை கவர் பண்ண முடியல, நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம விளக்கு வச்சுக்கலாம். இத்தனை தான் வைக்கணும், இவ்வளோ தான் வைக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எத்தனை விளக்கு வச்சு கும்பிட்டாலும் நம்ம எப்படி கும்பிட்றோம், நம்ம மனசார எப்படி வேண்டிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி தான் நான் எப்போயுமே கொளுத்தி வைப்பேன். நல்ல வாசமாகவும் இருக்கும், நிறைய புகையும் வராது. எனக்கு பேபி இருக்காங்க வீட்டில். ஸோ ரொம்ப புகை வேண்டாம் அப்படின்ட்டு வச்சும் ஆகணும், நான் ரொம்ப புகையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் எடுத்துக்குவேன். ஊதுபத்தி இருக்குது, ஆனால் இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறனால இதை எடுத்துக்கிட்டேன். அந்த பிள்ளையார் நான் ஆசாசியாக வாங்கின பிள்ளையார் தான். ஓகே, பூஜை முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம், வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு நான் அந்த ரெடிமேடு இடியாப்பம் இருக்குது, ஸோ அதுதான் செய்யலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டேன். அது நல்லா தண்ணி நல்லா காயணும். இந்த அணில் இடியாப்பம் தான் நான் எடுத்திருக்கேன். இது ரெடிமேட் தான். ரெடிமேட்னால சாப்பிட்லாம், ஆனால் எப்போயாவது தான் சாப்பிட்ணும், அந்த மாதிரி தான் இது. நாங்களும் எப்போயாவது தான் இது போடுவோம். இல்லைன்னா நான் ராகி சேமியா தான் வீட்டில் அடிக்கடி செய்வோம், அது நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் கொஞ்சமாக சால்ட் மட்டும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இடியாப்பம் நல்லா கொதிக்க தண்ணி இருக்குல்ல, அதில் இந்த இடியாப்பத்தை போட்டு ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸில் அது நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சிட்டு நான் தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். நான் நாட்டு சர்க்கரை போடலை, ஏன்னா என்கிட்ட இல்லை, என்கிட்ட சர்க்கரை தான் இருந்துச்சு. ஸோ வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாச்சு. ஸோ இந்த ஈவினிங் ரொட்டீன் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன், எனக்கு இப்போ முடிகிறப்ப தான் எனக்கு தோணுச்சு. என்னென்னா, ஒளி கொடுக்கும் விளக்கு அல்ல, சூடு கொடுக்கும் நெருப்பு அல்ல, பளபளக்கும் தங்கம் இல்லை, அது என்ன அப்படின்னா சூரியன் தான் இதற்கான விடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.